அம்மா புகழ் பாடினாங்க. நான் கேட்குறேன், அம்மா அந்த அம்மா இருக்கும்போது போயஸ்கானில் நான் ஏன் இருப்பேன்னு சொன்னவங்களாம் நிறையா இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் நடிக்கலை. நானும் அந்த அம்மாட்ட இருந்தவன் தான். அந்த அம்மாவுக்கு தொகுதியை விட்டு கொடுத்தவன் தான். இந்த மாதிரி நடிச்சுலாம் நான் அந்த அம்மாட்ட பதவி வாங்கலை, இது வாங்கலை, உழைச்சி தான் நின்றோம். ஆனால் நான் கேட்குறேன், அந்த அம்மா வாழ்ந்த போயஸ் கார்டனில் எப்படி கொலையும் கொள்ளையும் நடந்துச்சு பழனிசாமி அண்ணன் ஆட்சியில்? கொடநாட்டில் எப்படி நடந்துச்சு? அதை எப்படி விட்டீங்க? இதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் பாட்டுக்கு ஆட்சியை நடத்தி விட்டு 4 வருஷத்தில் அன்னைக்கே அண்ணன் பன்னீர்செல்வம் உங்கள் கூட சேர்ந்தமே நல்லவர், 4 வருஷம் ஆட்சி முடிஞ்ச பிறகு கெட்டவர். இன்னைக்கு மீண்டும் சேர்க்குறீங்க. எப்படி மக்கள் உங்களை நம்புவேன்? உங்கள் ஆட்சி எப்படி நம்புவேன்? நிலையான ஆட்சின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் அன்னைக்கு சொன்ன 2024 23 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம். 2026 தேர்தலில் நான் ஒட்டிக்கிருவேன் பிஜேபியோட. எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் இதை எப்படி மக்கள் ஏற்றுக்குருவாங்க சொல்லுங்க? உங்கள் நிலைப்பாட்டில் முதல் நில்லுங்க. நாங்கள் உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்றது கொள்கை கூட்டணி. எதுக்கு நிற்கிறோம்? ஆட்சிக்கு முதலமைச்சராகி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்துகின்ற நோக்கத்துக்கு வரல. 11 கட்சி அடக்கமான கூட்டணியில் இருக்கு. வெளியே போறாங்கன்னு மேடம் சொல்றாங்க. எல்லாம் வெளியே போறாங்களாமே மேடம் சொல்றாங்க. வெளியில போறவங்க போவாங்க, ஆனா எங்கிட்ட இருக்கிறவங்க போக மாட்டாங்க. காங்கிரஸ் போர்க்கொடியா? வேற யார் மேடம்? விசிகே போர்க்கொடியா? எங்ககிட்ட இருக்கிற கட்சி கொள்கை கூட்டணியை வச்சு நிற்கிதே தவிர பதவியை ஆசை காட்டி நிற்கலை. ஆகையினால இந்த கூட்டணி பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம். இது 3 இல்லைன்னு வச்சுக்க, நாடு நாசமாக போகும். இந்த 3 காப்பாற்றுறது திராவிட மாடல் ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சி தான் காப்பாற்ற போகுது. பிஜேபி என்னென்ன சிந்துபாடுதி வருது பாருங்க. செங்கோட்டையனை டெல்லிக்கு வர வச்சு பேசுகிறீங்க. அதிமுகவில் இருக்கிற செங்கோட்டையனை பிஜேபி கூப்பிடுதுன்னு சொன்னால் பழனிசாமி அன்னைக்கே கட்சி விட்டு நீக்கிருக்கணும். செங்கோட்டையனை ஏன் நீக்கலை? இன்னைக்கு நீக்கிறீங்க இல்லை கட்சியை விட்டு. அன்னைக்கு நீ செங்கோட்டைய உங்களை மீறி கட்சியிலிருந்து போறாருல டெல்லிக்கு விமானத்தில். உங்களை மீறித்தானே போறாரு, தலைமை மீறித்தானே போறாரு. அன்னைக்கே நீக்கிருக்கணும். நீக்கிருந்தா பிரச்சனை சால்வ்டு. இன்னைக்கு அன்னை ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நீ எங்கேயும் போகாத, நான் சொல்லி பார்த்துக்கிறேன், அமித்ஷா மிரட்டுறாரு. அமித்ஷா கட்சியா அதிமுக கட்சியா? அது ஏப்பா இவ்வளோ பயம் பயக்கிறீங்க பிஜேபிக்கு? எங்களை மாதிரி துணிஞ்சு நில்லுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இன்றைக்கி யார் என்ன வேணாலும் பேசலாம். நாட்டுக்கு திமுக அரசு என்ன செஞ்சு, தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்ணார்ன்றது மக்கள் நினைப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். 2026 திமுக கூட்டணி கூட்டணி கொடிதான் கோட்டையில் பறக்கும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். சகோதரி நிர்மலா கொதிச்சு போய் பேசினாங்க. எதுக்கு இப்படி கொதிச்சு போய் பேசினாங்கன்றது எனக்கு புரியலை. அதாவது இயக்குனர் சொன்னார், கல்வி உயர்கல்வியில் சர்டிஃபிகேட் அடிக்கவே துட்டு இல்லை அப்படின்ற செய்தியை பொத்தாம்பொதுவாக சொன்னார். மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்திலையும் 30% உயர்கல்வி படிக்கணும் கண்டிப்பாக, எந்த மாநிலமாக இருந்தாலும். ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் 45% உயர்கல்வி படிச்சிருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டு பேசணும். வாரிசு அரசியல் சொல்கிறீங்க. எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் பேசணுமாக்க நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நான் திமுகவில் எம்பி, திமுகவில் மாவட்ட செயலாளருக்காக நான் பேசலை, ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். விளையாட்டுத்துறையில் இன்றைக்கி இப்போ கூட ஜூனியர் ஹாக்கி உலக விளையாட்டு போட்டி சென்னையிலையும் மதுரையில் நடந்துச்சு. 22 நாடுகள் கலந்துக்கிடுச்சு. இது வரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு உலக போட்டி தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? 234 தொகுதி இருக்குது, சட்டமன்ற தொகுதி.
90 சட்டமன்ற தொகுதியில் விளையாட்டு அரங்கம் 3 கோடி கட்டி கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் போய் விளையாண்டுக்கிருக்கான். ஒவ்வொரு ஸ்டேடியமும் புதுப்பிக்கப்படுது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் பயிற்சியில் இருக்காங்க. இதை சிந்திச்சு பார்த்தது யார் இது வரைக்கும்? வாரிசு வாரிசுன்றீங்களே, வாரிசு வந்தால் நல்லது தானே மக்களுக்கு செய்கிறோம். மக்கள் வரவேற்கிறாங்களே. இதை 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னீங்க. நம்மளும் பதறி போய் பேங்கில் மாற்றணும். எதுக்குப்பா செல்லாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், நாட்டில் கள்ள நோட்டு அதிகமாகிடுச்சு, அதை கண்டுபிடிக்கிறது எங்கள் கடமை. சரி, சந்தோஷமப்பா சாமி, மோடி ஐயா சொல்லிட்டாரு, போய் மாற்றினோம். இது வரைக்கும் மாற்றின பிறகு எவ்வளவு கள்ள நோட்டுன்றதை கண்டுபிடிச்சிங்களா? சொன்னீங்களா? என்னங்க நீங்க என்னங்க கள்ள நோட்டை மாற்றும் போது தானே இப்போ பிடிப்பீங்க. எப்படி மனசார கொளுத்துவேன், நான் ஓட்டு வச்சிருக்கிறேன். இப்படி பொய்ய சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க. 100 நாள் வேலை திட்டத்தை இப்படித்தான் பொய்ய சொல்லி மகாத்மா பேரை சொல்லி மாத்திட்டு ராம்ஜி பெயரை கொண்டு வந்து இந்த திட்டத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சியுடைய நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் எதுக்குறோம். நிர்மலா சகோதரி அப்படி குதிக்கிறாங்க, முகமெல்லாம் வேர்த்து மேடையில் முழங்குறாங்க. கொதிப்பு, இந்த கொதிப்பு தேவையில்லை. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்றமே இது வரைக்கும் நம்ம 70-80 வருஷமாக பார்க்குறோம். 1920க்கு முன்னாடி ஒருத்தர் எம்பிபிஎஸ் தேர்வு எழுதுன்னு சொன்னான், அவனுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சால் மட்டும்தான். சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கலுக்கு என்னடா சம்பந்தம்? ஆனால் அந்த சட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. அதை நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 20க்கு பிறகு இப்படி ஒரு கொடுமை தேவையில்லைன்னு சொல்லி அந்த சமஸ்கிருதம் தெரியாமலும் எம்பிபிஎஸ் எழுதலாம்னு சொன்னது திராவிட மாடல் ஆட்சி. திமுக ஆட்சியில் இன்றைக்கி 4.5 வருஷத்தில் ஆட்சி, பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கோம். கடந்த அதிமுக ஆட்சியில் அவங்க செஞ்ச தவறு 3 சொல்கிறேன் நான். பொள்ளாச்சி சம்பவம். உடனே நீங்கள் கேட்பீங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் படுத்தலையாண்டு பொறுப்பு. நான் அதான் சொல்லி விளக்கம் சொல்கிறேன் இல்லைப்பா. சொன்னீங்க உடனே பாலியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு, அதுக்கு என்னான்னு இப்போ கேட்பீங்க. நான் சொல்கிறேன், பழனிசாமி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் 1 வருஷமாக 100கணக்கான இளம்பெண்களை கொடுமைப்படுத்தி பாலியல் தொல்லப்படுனாங்க. 1 வருஷம். அதில் தொடர்பு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இருந்துச்சுன்ற செய்தி இருந்துச்சு. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த தவறுக்கு அன்னைக்கே அந்த நபர் கைது செய்யப்பட்டார். 5 மாதத்தில் அவனுக்கு தண்டனையும் கிடைச்சு. இதுதான் ஒரு அரசனுடைய எண்ணம், திட்டம். அதே மாதிரி சாத்தான்குளம் இரட்டை கொலை, அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி பாவம் மக்கள் போராடினா 14 பேரை சுட்டுக் கொள்றீங்க. இப்படியா ஒரு ஆட்சி நடக்கும்? அண்ணன் கருணாராஜ் கூட சொன்னார், என்னமோ 1000 ரூபா தொகை லேட்டாக கொடுத்தீங்க, 1 கோடிக்கு தான் கொடுத்துருக்கீங்கன்ற செய்தியை சொன்னீங்க. நான் சொல்கிறேன், 1 கோடியே 30 லட்சம் பேர் இன்றைக்கி 40 லட்சம் பேர் வாங்குகிறாங்க மாதம் 1000 ரூபா உரிமை தொகை. கல்லூரியில் பிள்ளையை படித்தா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. பெண்கள் இலவச பேருந்து பயணம் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் திட்டங்களை கொடுத்துட்டு நாங்கள் இருக்கிற இந்த ஆட்சியில் மக்கள் நினச்சி பார்ப்பாங்களா, நினச்சி பார்க்க மாட்டாங்களா? 2026 தேர்தலில் கதாநாயகன் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் எங்களுக்கு. காரணம், அவர் செஞ்ச சேவைகளை இன்னைக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்க. எதையுமே நீங்கள் பேசும்போது குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் வச்சு பேசுகிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம்ன்றது யாராலும் சொன்னீங்களா? யாராலும் சொன்னீங்க? வரமாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வருவோம், சொல்லுவோம். ஸோ மக்கள் அதை ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது மிகவும் கடுமையான வேலை. அந்த ஆட்சியை நல்ல முறையில் நடத்தக்கூடிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். அதை புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக கொடிதான் கோட்டையில் பறக்கும். தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் 2வது முறையாக சரித்திரம் படைத்து முதலமைச்சராக வருவார்கள். இது எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்த ஆதரவை தருவார்கள். தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார்கள். கோட்டையில் திமுக கொடி பறக்கும். நன்றி, வணக்கம்.